ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். மனோகரனும் தாசும் நினச்சபடியே சோழனை வந்து ஒரு குடோனில் அடைச்சி வைக்க 4 ரவுடிகளை செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி 4 ரவுடிகளும் சோழனை வந்து அடைச்சி வச்சுருப்பாங்க. அடைச்சி வச்சுருக்கையில் சோழன் வந்து கேட்குறாரு, என்ன ஏன்டா இங்கே கொண்டாந்து அடைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. டேய் பேசாமல் வாயை மூடு, நொய் நொய்னு ஏதாவது கேள்வி கேட்டிருந்தா வாயை சேர்த்து குத்திடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரவுடி மிரட்டுறாப்புல. ஏண்டா எதுக்காக என்னை அடைச்சி வச்சுருக்கீங்க கேட்டால், என்னடா மிரட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. ஆனால் சோழனை கை கால் எல்லாத்தையும் கட்டி தான் போட்டு வச்சுருக்காப்புல. வேறு யாரும் இல்லை, அவர் பேர் தாசும் மனோகர் சாருந்தேன். அதனால் அவங்க சொல்கிறபடி தான் நாங்கள் கேட்க முடியும். அவங்க வர்ற வரையும் பேசாமல் வாயை முடிக்கிட்டு அப்படின்னு சொல்லவும், இவ்வளோ அமௌண்ட்டையும் கோல்டையும் கொடுக்கையிலே நான் நினச்சேன், என்னை இந்த மாதிரி சிக்கலில் மாட்டி விட போகிறாங்க, என்ன நல்ல விதமாக அனுப்பி விட்றாங்களேன்னு நினச்சேன். ஆனால் அவங்க வந்து ஒரு திட்டத்தோடவே நம்மளை அனுப்பிச்சி விட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. ஆனால் ரவுடியட்ட சொல்ல முடியலை. இப்போ ரவுடியட்ட வந்து சோழன் சொல்கிறாரு, டேய் அதான் கோல்டும் பணமும் இவங்ககிட்ட தான்டா இருக்குது, வந்தால் அவங்ககிட்ட ஒப்படைங்கடா, நான் போகிறேன்டா அப்படின்னு சொல்லவும், டேய் இவன் சரிப்பட்டு வரமாட்டான்டா, வாயை ஏதாவது வச்சு ஒட்டுங்கடா அப்படின்னு சொல்லவும், உடனே ஒரு பேண்டேஜ் எடுத்து சோழன் வாயில் ஒட்டிடுறான் ஒரு ரவுடி. இப்போ சோழன் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு, நம்ம வாயும் சும்மா இருக்க மாட்டேங்குது, இந்த வாயினால தான் ஏற்கனவே மனோகரன்ட்ட இப்போ படாத பாடுபடுறோம். இப்போ இவங்ககிட்டையும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியாது, வாய் தான் ஓப்பனில் இருந்துச்சு, அதையும் இவங்க அடைச்சி வச்சுட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு சோழன் மனசுக்குள்ளே புலம்புறாரு. இங்கே பார்த்தா 4 ரவுடிகளும் வந்து புல் போதையில் வந்து உளறிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சோழனுடைய பொண்ணு அவங்க பக்கத்தில் இருக்க, அவங்கள அறியாமையே வந்து ஒரு ரவுடியுடைய கை ஃபோனில் ஆன் ஆயிடுது. சோழனுடைய ஃபோனில் கை ஆன் ஆயிடுது. ஆன் ஆனதும் டைரெக்டாக வந்து பாண்டியனுக்கு தான் போகுது அந்த கால். அதை எடுத்து ஹலோ அப்படிங்கிறாப்புல சோழன் நினச்சி பேசுகிறாரு பாண்டியன். இங்கே என்னடானா உளர்ற சவுண்டு கேட்குது. ஆனால் வந்து இந்த குடிபோதையில் இருந்தனால அவர் அலோன்னு சொன்னது இவங்க காதில் விழுகலை, இந்த ரவுடிங்க காதில். பாண்டியன் வந்து காதில் வச்சுட்டு என்ன உளர்ற வாய்ஸ் கேட்குது, அதுவும் 2-3 ஆளு வாய்ஸ் மாதிரி கேட்குது. சரி நம்ம சைலண்ட்டாக என்ன தான் பேசுகிறாங்கன்னு கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு காதில் வச்சுக்கிட்டு அமைதியாக இருக்கார். அப்போ தான் ரவுடிங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏண்டா நம்ம எப்படியாவது நம்ம பாஸ் வர்ற வரையும், நம்ம பாஸ் தாசும் மனோகரும் வர்ற வரையும் இவனை ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்க்கணும்டா, இல்லைன்னா இவன் எஸ்கேப் ஆயிடுவான். ஏன்னா சோழனை பத்திரமா அடைச்சி வைக்க சொல்லி நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ வரையும் நம்ம வந்து ஒழுங்காக தான் அவனை கட்டி போட்டு வச்சுருக்கோம். அவங்க வர்ற வரையும் நம்ம இவனை ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. அதுக்கு இன்னொருத்தன் சொல்கிறேன், சரி இது வேறு யாருக்காவது தெரிஞ்சு அவங்கள்லேருந்து யாராவது காப்பாற்ற வந்துட்டா அப்படின்னு சொல்லவும், ஏன்டா இந்த இடம் எப்படிடா தெரியும் அப்படின்னு குடிபோதையில் இருக்கிற இடம் அட்ரஸ் எல்லாம் டீட்டெயிலாக வந்து உளர ஆரம்பிச்சிடுறான் ஒரு ரவுடி. கேட்க வந்து பாண்டியனுக்கு வந்து ஷாக் ஆகுது. சோழன் வந்து மனோகரனாலையும் தாசனாலையும் எங்கேயோ கடத்தி வச்சுருக்காங்க. இந்த ரவுடிகள்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறாப்புல சோழன் பொண்ணு இவங்கிட்ட தான் இருக்குது, எப்படியாவது நம்ம காப்பாற்றி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இதை போய் நம்ம சேரன்ட்டையும் சொல்ல முடியாது. சேரன் அண்ணாட்ட சொன்னால் சேரன் அண்ணா ரொம்ப பயப்படுவார். அதனால இதுக்கு ஒரே ஆள் யாரையாவது நம்ம கூட்டிக்கிட்டு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போனால் தான் அவங்க குடிபோதையில் இருக்கையிலே நம்ம அண்ணனை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுக்கிறாரு. முடிவெடுத்துட்டு இதுக்கு சரியான ஆள் யாருன்னு பார்த்தா நம்ம அப்பா தான். இதுக்கு வேறு வழி இல்லை, நடேசனை தான் கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சிக்கிட்டு நடேசன்கிட்ட வர்றாரு. ஏன்னா வந்து சேரனும் பல்லவனும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வர்றாங்க. பாண்டியன் வந்து நடேசன்கிட்ட வர்றாரு. நடேசன் அப்போ வந்து அவரும் தூக்கம் இல்லாமல் சார் இன்னொரு கட்டிங் போட்டு தூங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டிங் எடுத்து ஓப்பன் பண்ண போகிறாரு. இவர் போய் வேகமாக வாங்கிறாரு பாண்டியன். என்னடா வேணும் உனக்கு, எதுக்குடா இந்நேரத்தில் வந்து என் கையில் உள்ள சரக்கை பறிக்கிற, ஏன் நீ குடிக்க போறியா அப்படின்னமும், ஜோக் அடிக்கிற நேரம்லாம் இல்லை, நான் ஒரு சீரியஸான விஷயத்த சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னவும், நீ என்னட்டெல்லாம் சொல்ல வர மாட்டியே, எதாக இருந்தாலும் உன் அண்ணங்கிட்ட தானே நீ சொல்லுவ அப்படின்னு சொல்லவும், இப்போ சீரியஸாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் மறுபடியும் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், சரிடா சொல்லுடா அப்படின்னு சொல்லவும், கொஞ்சம் இங்கிட்ட எந்திரிச்சு வாங்க அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து எந்திரிச்சு கொஞ்சம் தள்ளி போய் நிற்கிறாரு. நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க, சோழன் ஆபத்தில் மாட்டியிருக்காப்புல அப்படின்னு சொல்லவும், என்னடா சொல்கிற அப்படின்னு அதிர்ச்சியாக கேட்குறாரு. இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடியோவை போட்டு காமிக்கிறாரு. அப்போ வந்து ரவுடிங்க கஸ்டடியில் வந்து சோழன் இருக்கிறது தெரிய வருது. அப்போ நடேசன் பார்த்துட்டு சொல்கிறாரு, நான் அப்போவே நினச்சேன்டா, அவன் அப்பேன் நிலா அப்பேன் வந்து இங்கே அவன் மூஞ்சியில் ஒரு நடிப்பு தாண்டா தெரிஞ்சிச்சு, உண்மையான பாசம் தெரியலை. அதனால தான் நான் அந்த பிள்ளையை மறுபடியும் இங்கே விடுவீங்களான்னு நான் கேட்டேனே, உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னவும், ஆமாம் அப்படின்னு சொல்லவும், அவன் திட்டம் போட்டு தாண்டா இந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போயிட்டு சோழனை எப்படியாவது வெறுக்க வைக்கிறதுக்காக இந்த ஐடியாலாம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லவும், சரி இப்போ அதெல்லாம் பேச நேரம் இல்லை, நம்ம எப்படியாவது சோழனை காப்பாற்றியே ஆகணும், நைட்டோட நைட்டாக போனாத்தான் இவங்க குடித்த போதையில் கிடக்காங்க, எப்படியாவது நம்ம மீட்டிடலாம் அப்படின்னு சொல்லவும், அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து காரை எடுத்துக்கிட்டு பாண்டியனும் நடேசனும் போகிறாங்க. அதே அட்ரஸ் கரெக்டாக கண்டுபிடிச்சி போயிடுறாங்க. போனதும் அங்கே வந்து குடிபோதையில் சோழனுக்கு ஏதோ நல்ல நேரம் போல்
அவங்க தாள் போடாமல் குடித்த போதையில் சும்மா சாத்திட்டு படுத்துடுறாங்க. கரெக்டாக உள்ளே போனதும் கதவு ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகி உள்ளே போய் பார்த்தோம்னா குடித்த போதையில் அவன் அங்கங்கே மயங்கி போய் கிடக்காங்க. சோழனை வந்து கட்டி போட்டு வாயில் வந்து பேண்டேஜ் ஒட்டின மேனிக்கு அவரும் வந்து அப்படியே மயக்கத்தில் இருக்காரு. இதை பார்த்ததும் 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க. நம்ம பயந்தபடியே இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் மூஞ்சியில் தண்ணியை தெளித்து சோழனை எழுப்புறாரு பாண்டியன். உடனே வந்து படக்குன்னு முழிச்சு பார்க்குறாரு. சோழனை பாண்டியனை பார்த்துட்டு சோழன் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அப்புறம் பேண்டேஜை எடுத்து விட்றாரு. எடுத்து விட்டதுக்கு பின்னாடி இரு பேண்டேஜை எடுக்க வேணாம், இரு ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு பேண்டேஜோடையே வந்து அவரை ஒரு ஃபோட்டோ எடுக்கிறார், செல்ஃபி எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த குடிச்சுப்புட்டு ரவுடியெல்லாம் படுத்து கிடக்கிறத ஒரு செல்ஃபி எடுத்து வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் பேண்டேஜை ஓப்பன் பண்ணிட்டு இங்கே நடந்த விஷயத்த பூரா சொல்கிறாரு சோழன்ட்ட. இந்த மாதிரி தண்ணியை போட்டு உன் போனு அவங்கள அறியாமையே ஆன் ஆயிருச்சு. அதில் வந்து இவங்க பேசுனதெல்லாம் நான் கேட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லவும், அப்படியா, ரொம்ப சந்தோஷம்டா, நான் எப்படா இதிலேருந்து நம்மளை காப்பாற்ற போகிறோம், நல்லா சிக்க வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப குழம்பிக்கிட்டு இருந்தேன்டா. நல்ல வேளை நீயும் அப்பாவும் இந்த நேரம் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லவும், உண்மையிலே அந்த ஆண்டவன் இருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. நம்ம இந்த இடத்துல நேரத்தை கடத்திக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து பாண்டியனும் நடேசனும் அந்த 4 ரவுடிகளையும் கைகாலை வந்து கட்டுறாங்க. கட்டி போட்டுட்டு பாண்டியன் வந்து நடேசன்ட்ட சொல்கிறாரு, அப்பா நீங்கள் வேலையாக நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருங்கப்பா. இந்த ஆடியோவெல்லாம் உங்கள் ஃபோனுக்கு அனுப்பி வைக்கிறேன். இதை கொண்டு போய் அங்கே காட்டுங்க. மற்றதெல்லாம் அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. நான் அது வரையும் வந்து சோழன் பக்கத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை நீங்கள் கொண்டு போய் இந்த ஆடியோவை காட்டினாலே அவங்க எல்லா நடவடிக்கையும் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லவும், சரிடா, இதுவும் நல்ல ஐடியா தான், நம்ம வந்து நேரம் கடத்த நமக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. நடேசன் அங்கே போய் எவிடன்ஸை காட்டுறாரு. அதை பார்த்ததும் சரி, நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படி பாண்டியன் வந்து சேரன்ட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு போனை போட்டு. ஆனால் இந்த மாதிரி ஒரு சிக்கலில் வந்து சோழன் மாட்டிக்கிட்டாப்புல, இதுக்கு முழு காரணமும் நிலாவுடைய அப்பாவும் அண்ணனும் தான் அப்படின்னு சொல்லவும், என்னடா சொல்கிறேன், என்னால் நம்பவே முடியல, அப்படி வந்து பேசுனாங்க அப்படின்னும், நீ எதையுமே நம்பிடுற, நான் அப்பயே சொன்னேன்னா சோழன் சொன்னுச்சா, ஆனால் உன்னுடைய வற்புறுத்தல்னால தான் அவர் வந்து போனது அப்படின்னு சொல்லவும், இப்போ சோழன் வந்து சிக்கலில் மாட்டிக்கிட்டாப்புல, ஒன்றும் பயப்படாத, நான் வந்து எல்லாத்தையும் வந்து ஆடியோ எடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அப்பாட்ட கொடுத்து விட்ருக்கேன், அதனால் வந்து சோழனை காப்பாற்றிடலாம், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாரு. இவருக்கு இதை கேட்டதுலேருந்து ரொம்பவே படபடன்னு இருக்குது. அந்த நேரம் பார்த்து நிலா இங்கே ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் சோழன் அங்கே வந்தாரா அப்படின்னு சொல்லவும், அப்போ தான் வந்து சேரன் வந்து நடந்த விஷயத்தை பூரா வந்து நிலாட்ட சொல்கிறாங்க. என்னென்ன சொல்கிறீங்க, என்னால் நம்பவே முடியலை அப்படின்னவும், ஆமாம்மா, நானும் தான் நம்பலை, அவன் பாண்டியன் ஃபோன் பண்ணி சொல்லவும் எனக்கே ஷாக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவன் எல்லா விவரத்தையும் ஆடியோவே எனக்கு அனுப்பி விட்டுருக்கான். இவ்வளோ மோசமானவங்களா எங்கள் அப்பாவும் அண்ணனும், என்னால் இப்போ கூட என்னால் நம்ப முடியலைண்ணா அப்படின்னவும், என்னாலையுமே நம்ப முடியலை நிலா, உங்கள் அப்பாவும் அண்ணனும் இப்படி செய்வாங்கன்ட்டு. உனக்கே இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் அப்பாவையும் உங்கள் அண்ணனையும் பற்றி சுயரூபம் தெரிய வரும். அதுக்கப்புறம் நீ என்ன முடிவெடுத்தாலும் சரி நிலா அப்படின்ட்டு சேரன் சொல்லிட்டு வச்சிடுறாரு. இதை கேட்டு அவங்க அப்பா மேலேயும் அண்ணன் மேலேயும் பயங்கர கோபமாக வீட்டுக்குள்ளே வர்றாங்க. அந்த சமயம் பார்த்து 2 போலீஸும் உள்ளே வர்றாங்க. இங்கே தாசு மனோகருங்கிறது யார் அப்படின்னு கேட்டு உள்ளே வர்றாங்க. அதுக்கு நிலா சொல்கிறாங்க, எங்கள் அப்பாவும் அண்ணனும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் அவரை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் 2 பேரையும் அப்படின்னு சொல்லவும், உடனே தாஸ் வந்துக்கிட்டு கேட்குறாரு, என்ன சார், நீங்கள் வாட்டுக்காக விறுவிறுன்னு வீட்டுக்குள்ளே வந்துட்டு எங்களை அரெஸ்ட் பண்ணணும் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், என்ன விவரம்னு சொல்லாமல் நீங்கள் வாட்டுக்கு எங்களை அரெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு மனோகர்னு கேட்குறாரு. விஷயம் தெரிஞ்சாதான் வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்க, அப்போ சொல்கிறாரு, சோழன்ற பையனை வந்து நீங்கள் 4 ரவுடிகளோட உங்கள் கஸ்டடியில் இருக்கிற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம், அதுக்காக தான் உங்களை வந்து அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லவும், இதை வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தாசும் மனோகரனும். அதுவும் நிலாவுக்கு முன்னாடியே இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஒழுங்காக மரியாதையாக வந்து வண்டியில் ஏறிட்டினா உங்களுக்கும் மரியாதை, இல்லைன்னா கையில் விளங்க மாட்டி தான் நாங்கள் கூட்டிகிட்டு போகிற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லவும், வேறு வழி இல்லாமல் வந்து தாசும் மனோகரனும் ஜீப்பில் ஏறுறாங்க. அப்போ நிலா சொல்கிறாங்க, நானும் கூட வர்றேன் சார் அப்படின்ட்டு நிலாவும் அந்த ஜீப்பில் ஏறுறாங்க. நடேசன் ஃபோனில் இருந்த எவிடன்ஸ் எல்லாம் வந்து இன்ஸ்பெக்டர் காட்டுறாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றாங்க. வந்ததும் அங்கே நடேசனை பார்க்குறாங்க. அங்கிள் நீங்கள் எப்படி அப்படின்னு சொல்லவும், அம்மா, உங்கள் அப்பாவும் அண்ணனும் பயங்கரமான மோசமானவங்கம்மா, சோழனை அடின்னு அடித்து இவங்க சொல்லி தான் வந்து அவங்க கஸ்டடியில் தான் வச்சுருக்காங்க, இங்கே பாரு ஆடியோவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாண்டியன் அனுப்பிச்ச ஆடியோவை பூரா காட்டுறாப்புல. அதை பார்த்ததும் ரொம்ப ஷாக்காகுறாங்க. சோழனுக்கு எந்த ஆபத்தும் இல்லைம்மா, சோழன் சேஃபாக தான் இருக்கான், பாண்டியன் பக்கத்தில் இருக்கான், இவங்க 2 பேர்த்தையும் லாக்கப்பில் போடுங்க சார்னு நிலாவே சொல்கிறாங்க.